ஹலோ எவ்ரிவன், நான் உங்கள் டாக்டர் ஸ்வேதா. இன்றைக்கி நம்ம அனீமியா இரத்த சோகை பற்றி பார்க்கலாம். இரத்த சோகைனா என்ன? உடலில் போதுமான அளவு ஆரோக்கியமான இரத்த சிவப்பணுக்கள் இல்லாத போது ஏற்படக்கூடிய ஒரு மருத்துவ நிலை தான் இரத்த சோகை. இது எதனாலலாம் வருது? இரும்பு சத்து குறைபாடு. நம்ம பிளட்டில் இரும்பு சத்து குறையும் போது ஹீமோக்ளோபினோட உற்பத்தியும் குறையுது, அதனால அனீமியா வரலாம். இல்லை விட்டமின் குறைபாடு லைக் விட்டமின் B12, ஃபோலேட்லாம் கம்மியாகும் போது நமக்கு அனீமியா வரலாம். இல்லை நாள்பட்ட நோய்களான குரோனிக் கிட்னி டிசீஸ், கேன்சர், ரொமேட்டட் ஆர்த்ரைட்டிஸ்லாம் இருக்கிறதுனால கூட அனீமியா வரலாம். அண்ட் இரத்த இழப்பு அதிகமாக ஆக்சிடென்ட்ஸில், இல்லை சர்ஜரியில், இல்லை பீரியட்ஸ் அப்போ ஹெவி ப்ளீடிங் இருக்குது, இல்லை பிளட் கிளாட்ஸ் இருக்குனாலும் நமக்கு அனீமியா வரலாம். இதோட அறிகுறிகள்லாம் என்ன? சோர்வு மற்றும் பலவீனமாக இருப்பாங்க. எப்போ ஒரு மூச்சு திணறல் இருக்கும், தலை சுற்றல், தலைவலி, இல்லை இதய துடிப்பு அதிகரிக்கும், தோல் வெளிர்த்து போகும், உடல் குளிர்ச்சியாக இருக்கும். இதெல்லாம் இதோட அறிகுறிகள். இதை நம்ம எப்படி சரி பண்ணுறது? அயன் சப்ளிமெண்ட்ஸ், இல்லை ஃபோலிக் ஆசிட், விட்டமின் B12 சப்ளிமெண்ட்ஸ் மூலமாக நம்ம பிளட்டில் ஹீமோக்ளோபின் லெவலை நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஃபுட்டில் நம்ம ரெட் மீட் எடுத்துக்கணும். எக் யோக்கு, சிப்பி, இறால், இல்லை ப்ரக்கோலி, பீன்ஸு, உருளைக்கிழங்கு, கீரை வகைகள், உலர் திராட்சை மற்ற ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் எடுக்கிறது மூலமாக நம்ம நேச்சுரலாகவே ஹீமோக்ளோபின் லெவலை இன்க்ரீஸ் பண்ணலாம். மேலும் இது போன்ற இன்ஃபர்மேஷன் மற்றும் கன்சல்டேஷனுக்கு விஸ்வம் ஆயுர்வேதா கிளினிக்கை காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.